நெல்லை மாநகராட்சி ஒப்புதலோடு இராமையம்பட்டி குப்பை கிடங்கில் செயல்பட்டு வரும் விலங்கு உணவு தயாரிக்கும் நிறுவனத்தில் இருந்து வெளியேறும் துர்நாற்றத்தை தடுத்து நிறுத்த கோரி பொதுமக்கள் நடத்திய போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கிய எம்பி மற்றும் எம்எல்ஏ. பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிறுவனத்தை ஆய்வு செய்தபோது கடுமையான துர்நாற்றம் வீசியதால் அதிருப்தி. இன்று சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை மாநகராட்சி மூலம் மூடாவிட்டால் நாளை பூட்டு போடும் போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்துள்ளதால் பரபரப்பு. நெல்லை மாவட்டம் ராமையன்பட்டி பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் பரிசாத்திய அடிப்படையில் கோழி மற்றும் மீன் கழிவுகளிலிருந்து விலங்குகளுக்கான உணவு தயாரிக்கும் நிறுவனத்தை கேரள நிறுவனம் ஒன்று மேற்கொண்டு வருகிறது. தற்காலிக அனுமதியுடன் செயல்பட்டு வரும் இந்த நிறுவனத்தில் இருந்து உணவுகள் தயாரிக்கும் போது ஏற்படும் துர்நாற்ற வாழ்வு மற்றும் துர்நாற்றமான நீரின் காரணமாக ராமையன்பட்டி அன்னை வேளாங்கண்ணி நகர் பகுதி மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். வீடுகளில் இருக்க முடியாத நிலை இருந்து வருவதாக கூறி தொடர் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மூலம் அளித்த நிலையில் மீண்டும் அந்த நிறுவனத்தில் பொருட்கள் தயாரிக்கும் போது ஏற்படும் துர்நாற்றத்தால் வீடுகளில் இருக்க முடியாத சூழல் இருந்து வருவதாக குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களது போராட்டத்திற்கு ஆதரவாக நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் மற்றும் நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் ஆர்.எஸ். முருகன் ஆகியோர் நேரடியாக சென்று பொதுமக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து கழிவிலிருந்து விலங்கு உணவு தயாரிக்கும் நிறுவனத்தையும் நேரடியாக ஆய்வு மேற்கொண்ட போது கடுமையான துர்நாற்றம் வீசியதால் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிகவும் அதிருப்திக்கு உள்ளாகினர். இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளையும் நேரில் வரவழைத்து பொதுமக்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இந்த பகுதியில் மக்கள் வாழ்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது, உடனடியாக அந்த நிறுவனத்தை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாநகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதோடு சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் அதிகாரிகளையும் சந்தித்து பேசினர். இன்று மாலைக்குள் நிறுவனத்தை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாளைய தினம் நாங்களே சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை மூடி பூட்டு போடும் போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்து அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். பொதுமக்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் களத்தில் இறங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனுமதி இல்லாமல் கழிவு, கோழி கழிவு, மாட்டு கழிவு பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக நடத்தி பல பேருடைய உயிர் சேதங்களுக்கும் ஆஸ்மா, டிபி வரக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாக்கி கொண்டிருக்க கம்பெனி ஆக்ட் படி இல்லாத ஒரு கம்பெனியை இருக்குதா சொல்லி திமுக அரசுடைய அராஜகத்தின் பேரில் அவங்க லஞ்சத்தில் வாங்கி தான் இந்த பர்மிஷனே கொடுத்துருக்காங்க. இதனால இது கம்பெனி ஆக்டும் இல்லை, பொதுமக்களுக்கும் பாதிப்பு இருக்கு. அதனால இந்த இடத்தை விட்டு உடனே காலி செய்யும்படி நாங்கள் ஆணையிட்டோம். நம்முடைய நெல்லை மாநகராட்சிக்கு உட்பட்ட கழிவுகளை கொட்டுகின்ற இந்த இடத்தில் 2022ஆம் ஆண்டு நம்முடைய மாநகராட்சி சுமார் 5 ஏக்கர் நிலத்தினை கேரளாவை சார்ந்த ஒரு கம்பெனிக்கு இடத்தை தாரை வார்த்திருக்கின்றார்கள். அதோடு கூட இங்கே தமிழ்நாடு, கேரளா போன்ற இடங்களிலிருந்து கோழி கழிவுகள், மாட்டு கழிவுகள் அத்தனையும் கொண்டு வந்து அதை மாட்டு தீவனமாக மாற்றுகின்ற தொழிற்சாலை என்ற பெயரில் இங்கே கொண்டு வந்து அதை அரைப்பதன் மூலம் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் யாரும் உயிர் வாழ முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பிண வாடை அடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பகுதியை சார்ந்த மக்கள் நம்முடைய புதிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வந்து சந்தித்து முறையிட்ட போது நாங்கள் இருவரும் உடனடியாக வந்து இதை பார்க்க வேண்டும் இங்கே வந்த போதும் எங்களால் கூட அந்த வாசனையை தாங்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பிண வாடை அடித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு இருக்கின்ற ஆவணங்களை பரிசீலித்து பார்த்தால்
அவைகள் முறையான அனுமதிகள் பெற்று இந்த தொழிற்சாலையை துவக்கவில்லை என்பது தெளிவாகிறது. ஆனால் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லியதை போன்று நம்முடைய மாநகராட்சி எந்த அடிப்படையில் 5 ஏக்கர் மாநகராட்சி நிலத்தை இந்த கேரளாவை சார்ந்த கம்பெனிக்கு குத்தகைக்கு கொடுத்தார்கள் என்பது நிச்சயமாக அது விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதையும் நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எனவே நாங்கள் இருவரும் சேர்ந்து இந்த பகுதி மக்களுடைய, நம்முடைய மாவட்டத்து மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக உடனடியாக இந்த தொழிற்சாலையை மூட வேண்டும் என்று உரிமையாளரிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அவர் மூடுவதாக ஒத்துக்கொண்டிருக்கின்றார். மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பேசியிருக்கின்றோம். கார்ப்பரேஷன் அதிகாரிகள் இங்கே இருக்கின்றார்கள். அப்படி கம்பெனி மூட வேண்டும், இல்லை என்றால் நம்முடைய அதிகாரிகள் அதை உடனடியாக சீல் பண்ண வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாளை காலையில் நம்முடைய டிவிக்கு காங்கிரஸ் தோழர்களோடு நானும் சட்டமன்ற உறுப்பினர் வந்து இதை பூட்டு போடு போராட்டத்தை நடத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.